ஹாய் ஃப்ரெண்ட், மீன் குழம்பு என்ன மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு. சங்கரா மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்புல சங்கரா மீன் போட்டு வச்சா குழம்பு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சங்கரா மீன் மோஸ்ட்லி வளர்க்க மாட்டாங்க, குழம்புக்கு தான் போட்டு வைப்பாங்க. குழம்புக்கு போட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சங்கரா மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மீன் குழம்புல ரொம்ப பிடிச்சது அப்படி திருக்க மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கரா மீன் குழம்பு இந்த மாதிரி புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா திருக்க மீன் நல்லா மிளகுத்தூள் எல்லாம் அரைச்சி போட்டு வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த 2 மீன் பிடிக்கும். அப்புறம் கடம்பா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடம்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சென்னையிலலாம் சில இடத்துல கடம்பா கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. இதே டி நகர், கேகே நகர் சைடெலாம் பார்த்திங்கன்னா கடம்பாலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எங்கள் வீட்டாண்டில் ஈஸிங்க கடம்பா. நான் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் கடம்பா. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எங்கள் வீட்டாண்ட கடம்பா கிடைக்குது அப்படி சொல்லிட்டு. கடம்பா சீசனில் லைனாக கடம்பா உட்காந்து விற்றுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டாண்டில் கடம்பா ஈஸியாக நம்ம தேடி போய் வாங்கினோம் இல்லை, நம்மளுக்கு தேடி விற்றுட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். கடம்பாலாம் ஈஸியாக கிடைக்கும். கடம்பா எனக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கடம்பா வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பா வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டு, அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு கடம்பாவையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். சின்ன கடம்பான்றது கட் பண்ணாமல் முழுசாகவே போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். அதில் எவ்வளோ தண்ணி வந்தது பாருங்க. நான் தண்ணியே ஊற்றல, அந்த கடம்பாலேருந்து வந்த தண்ணி, அது அவ்வளோ தண்ணி. சின்ன கடம்பா தான், ஆனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. சரி, இந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு. அப்போ கொஞ்சம் தண்ணி சுண்டிச்சு அப்படி சொல்லிட்டு பிளேட் எடுத்து பார்த்தேன். தண்ணி அப்போ கூட கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி மொத்தமாக சுண்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கடம்பா எல்லாம் கடம்பா பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு. இந்த மாதிரி கடம்பா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.